சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 41. புதியதொரு துறவியர் பரம்பரை. வங்க மண்ணாகிய கோமுகியிலிருந்து ஒரு கருணை கங்கை பொங்கி பாய்கிறது. மனிதர்களே, நீங்கள் யார் யார் இருக்கிறீர்களோ அனைவரும் விரைந்தோடி வாருங்கள். வந்து அந்த புனித நீரை பருகி தாகத்தால் வறண்ட உங்கள் தொண்டைக்கு தாக சாந்தி அழியுங்கள் என்று ஸ்ரீராமகிருஷ்ணரை கங்கையாக வர்ணிக்கிறது வங்கமொழி பாடல் ஒன்று. வற்றாத ஜீவநதியான கங்கை புறப்படும் இடம் கோமுகி. அவள் உலகினரின் பாவங்களை போக்குவதற்காக கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் புரியும் இடம் கங்கோத்திரி. அதுபோல் ஸ்ரீராமகிருஷ்ண கங்கைக்கு கோமுகியாக அமைந்தது தட்சிணேஸ்வரம் என்றால் கங்கோத்திரியாக அமைகிறது பேலூர் மடம். கங்கைக்கு கிழக்கு கரையில் அமைந்துள்ளது தட்சிணேஸ்வரம், மேற்கு கரையில் அமைந்துள்ளது பேலூர் மடம். தட்சிணேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீராமகிருஷ்ண கங்கை புறப்பட்டு பேலூர் மடத்தை அடைந்து அருள் பரப்ப தொடங்குவதற்கு சுமார் 15 வருடங்கள் ஆயின. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அருளும் அன்னையின் ஆசைகளும் சுவாமிஜியின் விடாமுயற்சியும் பேலூர் மடத்தின் அடித்தளமாக அமைந்தன என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணரின் மற்ற சீடர்களுடைய ஒத்துழைப்பும் சுவாமிஜியின் மேலை நாட்டு சீடர்களுடைய பங்களிப்பும் அந்த அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்பட்ட கட்டிடங்களாக அமைந்தன. பேலூர் மடத்திற்கான நிலமே ஒரு புனித பூமி. கங்கையின் மேற்கு கரை காசிக்கு சமம் என்ற வழக்கின்படி கங்கையின் மேற்கு கரையில் அமைந்துள்ளதான பேலூர் மடம் காசிக்கு சமமாகிறது. அந்த இடம் வாழைத்தோட்டமாக இருந்தபோதே அங்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்வதாக அன்னை தமது தெய்வீக காட்சி ஒன்றில் கண்டிருந்தார். பின்னாளில் அவர் அதனை குறிப்பிட்டு, அங்கே குருதேவர் வாழ்வதை நான் கண்டேன். கங்கையின் மறுக்கரையில் உள்ள அந்த இடம் முன்பு வாழைத்தோட்டமாக இருந்தது. பேலூர் மடத்தில் அவர் வாழ்கிறார் என்று கூறினார். இந்த இடம் சுவாமிஜியின் தீர்க்க தரிசனமாகவும் அமைந்தது. அப்போது மடம் வராக நகரில் கங்கையின் கிழக்கு கரையில் இயங்கிக் கொண்டிருந்தது. மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு முன்பு ஒரு நாள் சுவாமிஜி மற்ற துறவிகளுடன் கங்கை படித்துறையில் நின்று ஓர் இடத்தை சுட்டிக்காட்டி, நமது நிரந்தரமான மடம் கங்கையின் மறுகரையில் அதோ அந்த இடத்தில் அமையும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அந்த இடம் பேலூர். ஸ்ரீராமகிருஷ்ணரின் அஸ்தியை வைத்து பூஜிப்பதற்காகவும் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்திற்கு ஒரு நிலையான இடம் வேண்டும் என்பதற்காகவும் சுவாமிஜியின் மனம் கொண்ட தவிப்பு வார்த்தைகளால் விளக்க இயலாதது. உணர்ச்சிகளை கொட்டி அவர் தமது கடிதங்களில் இதனை குறிப்பிடுவதை காண முடியும். 1897 மார்ச் அல்லது ஏப்ரலில் அவர் டார்ஜிலிங்கிலிருந்து கேத்திரி மன்னரை காண்பதற்காக கல்கத்தாவிற்கு வந்தார். அப்போது அன்னை கல்கத்தாவில் இருந்தார். சுவாமிஜி அவரிடம் சென்று, அம்மா, மடத்திற்கு ஒரு நல்ல இடம் அமைய வேண்டும் என்று இப்போதுதான் நான் குருதேவருக்கு 108 வில்வ இலைகளை சமர்ப்பித்தேன் என்றார். அதற்கு அன்னை, அது பலனளிக்காமல் போகாது, நீ விரும்பியது நடைபெற்றே தீரும் என்று ஆசீர்வதித்தார். காசிப்பூர், பானிகாட்டி, கொன்னகர், தட்சிணேஸ்வரம் என்று பல இடங்களில் நிலங்கள் விலை பேசப்பட்டன. ஆனால் ஏதோ காரணங்களால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. கடைசியில் பேலூரில் சுமார் 10 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. இதற்காக சுவாமிஜியின் மேலை நாட்டு சிஷியான மிஸ் முல்லர் ஏற்கனவே ரூபாய் 40,000 நன்கொடை அளித்திருந்தார். 1898 பிப்ரவரி 25ஆம் நாள் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. பேலூர் பகுதி படகுகளை கங்கக்கரையில் நிறுத்துவதற்கான இடமாக பயன்பட்டு வந்தது. நிலத்தின் வடகிழக்கு மூலையில் 2 சிறிய கட்டிடங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று மாடி கட்டிடம். அவை செப்பனிடப்பட்டு சீரமைத்தால் மட்டுமே பயன்படுத்தத்தக்க நிலையில் இருந்தன. அவற்றின் அருகே பல மரங்கள் நின்றன. அவற்றுள் ஒன்று மாமரம். தெற்கு மூலையில் 3 அசோக மரங்கள் இருந்தன. இவை தவிர அந்த நிலத்தில் குளங்கள், தென்னை, பனை, பேரிச்சை, ஜாம்ரோல், பலா, மா, வாழை போன்ற மரங்கள் இருந்தன. நிலம் குண்டும் குழியும் மேடும் பள்ளமுமாக பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. இந்த சீரமைப்பு பணிகளுக்காகவும் மிஸ் முல்லர் ரூபாய் 4,000 அளித்திருந்தார். சீரமைப்பு பணிகளின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் விஞ்ஞானானந்தர். அவருக்கு அத்வைதானந்தர் உதவி செய்தார். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை சங்க ஜனனி
ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவித்தவள் என்று சுவாமிஜி அழைத்தது பற்றி ஏற்கனவே கண்டோம். ராமகிருஷ்ண சங்கத்தின் தோற்றம் முதல் அதன் ஒவ்வொரு கட்டிட வளர்ச்சியும் அன்னையின் அருள் துணையுடனேயே நடைபெற்றது. சுவாமிஜி உட்பட துறவியர் அதன் செயல்படு தலைவர்களாக இருந்த போதிலும் அன்னையே அதன் உண்மை தலைவியாக திகழ்ந்தார். முக்கியமான முடிவுகள் அனைத்தையும் அவர்கள் அன்னையின் அனுமதியுடனேயே எடுத்தனர். உங்கள் பெயரில் உலகத்தை துறந்த என் பிள்ளைகள் தலை சாய்க்க ஓர் இடம் வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தவர் அன்னை. இப்போது அவர்களுக்கென்று நிலையான இடம் அமையும்போது அவர்களை விட மகிழ்பவர் வேறு யார் இருக்க முடியும்? புனித பேரருளின் வடிவான அன்னையின் திருப்பாதங்கள் வேலூர் மடத்தில் பதிய வேண்டும் என்று சுவாமிஜியும் மற்ற துறவியரும் விரும்பினார்கள். 1898 ஏப்ரல் மாத வாக்கில் அன்னை அந்த இடத்திற்கு முதலாக அழைத்து செல்லப்பட்டார். அவருடன் நிவேதித்தை, சாராபுல், மேக்லவுட் ஆகியோரும் வந்தனர். மடத்து துறவியரும் பிரம்மச்சாரிகளும் அன்னையை பணிந்து வரவேற்றனர். அன்னையின் மகிழ்ச்சி கரை கடந்ததாக இருந்தது. இப்போது என் பிள்ளைகள் தலை சாய்க்க ஓர் இடம் கிடைத்தது. இறுதியில் குருதேவர் அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டார் என்று குதூகலத்துடன் கூறினார் அன்னை. சுவாமிஜி அன்னையுடன் சென்று மடத்தை சுற்றி காண்பித்து, அம்மா, இது உங்கள் இடம், எல்லா இடங்களையும் பாருங்கள் என்று கூறினார். அதன் பிறகு சீரமைப்பு பணிகளும் புதிய கட்டிடப் பணிகளும் தொடங்கின. பூஜை அறை, தியான அறை போன்றவை புதிதாக கட்டப்பட்டன. இதற்காக மிஸ்ஸஸ் சாரா நிதியுதவி அளித்தார். அதே ஆண்டு காளி பூஜை நாளில் நவம்பர் 12ஆம் தேதி அன்னை அந்த இடத்தில் குருதேவரை பூஜித்து அங்கே அவரது பேரருளை நிறைத்தார். தாம் பூஜித்து வந்த குருதேவரின் படத்தை கொண்டு வந்து தம் கைகளாலேயே நிலத்தின் ஒரு பகுதியை சுத்தம் செய்து அங்கே அந்த படத்தை வைத்து குருதேவரை பூஜித்தார். ஒரு மாதத்தில் சீரமைப்பு பணி ஒருவாறு நிறைவுற்றது. மேலும் தாமதிக்காமல் ஸ்ரீ குருதேவரை புதிய மடத்தில் எழுந்துருளை செய்ய எண்ணினார் சுவாமிஜி. 1898 டிசம்பர் 9 வெள்ளி அன்று சுவாமிஜியின் வாழ்விலும் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் வரலாற்றிலும் ஒரு பொன்னாள். அன்றுதான் சுவாமிஜி வேலூர் மடத்தில் குருதேவரை எழுந்துருள செய்தார். சகோதர துறவிகள் மற்றும் சீடர்களின் உதவியுடன் எல்லா கிரியைகளையும் அவரே செய்தார். காலையில் கங்கையில் குளித்து புதிய காவி உடை உடுத்தி பூஜை அறைக்கு சென்று பூஜாரியின் இருக்கையில் தியானத்தில் அமர்ந்தார். பின்னர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் புனித சாம்பல் இருந்த கலசத்தை மிகுந்த பக்தியுடன் பூக்களால் வழிபட்டார். அதன் பிறகு கங்கைக்கரை வழியாக ஊர்வலம் புறப்பட்டது. ஒரு செப்பு பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீராமகிருஷ்ணரின் புனித அஸ்தியை சுவாமிஜி தாமே தமது வலது தோளில் தாங்கியபடி முன்னால் சென்றார். மணிகள் மற்றும் சங்கின் நாதம் எங்கும் நிறைந்தது. போகும் வழியில் சுவாமிஜி சரத்சந்திரரிடம், ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒருமுறை என்னிடம், நீ என்னை உன் தோளில் தூக்கி கொண்டு எங்கு போய் வைத்தாலும், அது மரத்தடியாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, அங்கே நான் தங்கியிருப்பேன் என்று கூறினார். அதனால்தான் புதிய மடத்திற்கு நானே அவரது அஸ்தியை சுமந்து செல்கிறேன். பலரது நன்மைக்காக அவர் இந்த இடத்தில் நெடுங்காலம் வாழப்போகிறார், இது நிச்சயம் என்ற உணர்ச்சி பொங்க கூறினார். சரத்துடன் பல விஷயங்களை பேசிக்கொண்டே சென்ற சுவாமிஜி இறுதியாக, நமது மடம் மத பிரிவுகள் அனைத்தையும் கொள்கைகள் அனைத்தையும் சமரசப்படுத்தி நிற்கும். ஸ்ரீராமகிருஷ்ணர் பரந்த கொள்கையை கொண்டிருந்தது போலவே இந்த மடமும் அத்தகைய பரந்த கொள்கையின் மையமாக விளங்கும். இங்கிருந்து எழுந்து பரவும் சமரச பேரொளி வெள்ளம் உலகனைத்தையும் நிறைக்கும் என்றார். எல்லோரும் மடத்தை அடைந்தார்கள். சுவாமிஜி தமது தோளில் இருந்து அஸ்திப்பட்டியை இறக்கி தரை மீது விரிக்கப்பட்டிருந்த விரிப்பில் வைத்து அதன் முன் நெற்றி தரையில் படும்படி விழுந்து வணங்கினார். மற்றவர்களும் அதுபோலவே வணங்கினார்கள். பிறகு சுவாமிஜி அமர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ண பூஜை செய்தார். பூஜையை முடித்துவிட்டு ஹோமம் செய்தார். சகோதர சீடர்களின் துணையோடு தாமே பாயாசம் செய்து ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு படைத்தார். இந்த சடங்குகள் முடிந்த பிறகு சுவாமிஜி அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து, இந்த யுகத்தின் மகத்தான அவதார புருஷரான ஸ்ரீராமகிருஷ்ணர்
பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் இன்றிலிருந்து இந்த புனிதமான தீர்த்த தலத்தில் பல காலம் வாழ்ந்து இந்த இடத்தை இணையற்றதொரு சர்வசமய சமரச மையமாக ஆக்கும்படி இதயபூர்வமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். எல்லோரும் அவர் கூறியபடியே கைகளை குவித்து பிரார்த்தனை செய்தனர். அத்துடன் நிகழ்ச்சி நிறைவுற்றது. பின்னர் அனைவரும் நீலாம்பர் மடத்தை அடைந்தனர். நிகழ்ச்சி தடையின்றி சிறப்பாக நிறைவுற்றதால் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். 12 வருடங்களாக சுமந்து வந்த பாரம் சுவாமிஜியின் மனதிலிருந்து இறங்கியது. ஆழ்ந்ததோர் அமைதி பேருணர்வுடன் அவர் கூறினார், ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருவுள்ளத்தால் அவரது தர்மக்ஷேத்திரம் நிறுவப்பட்டு விட்டது. 12 ஆண்டுகளாக இருந்த என் கவலை தீர்ந்தது. இவ்வாறு ஒரு புதிய தீர்த்த தலம் உருவாயிற்று. அது பற்றி பின்னாளில் சுவாமி சிவானந்தர் கூறினார், இந்த இடம் உண்மையிலேயே வைகுண்டம்தான். ஸ்ரீ குருதேவர் இங்கே நம்முடன் இருக்கிறார். குருதேவரின் சீடர்கள் இங்கே நுண்ணுடம்பில் வாழ்கிறார்கள். சில வேளைகளில் அவர்களை காணவும் முடிகிறது. இது ஒரு தீர்த்த தலம். இதன் மண் துகள் ஒவ்வொன்றும் புனிதமானது என்றார். காசிக்கு செல்வது பற்றி ஒருமுறை பேச்சு வந்தபோது பக்தைகளிடம் அன்னை கூறினார், தட்சிணேஸ்வரத்திற்கோ வேலூர் மடத்திற்கோ போவதால் காசிக்கு செல்கின்ற அதே புண்ணியம் கிடைக்கும். ஆனால் அத்தகைய நம்பிக்கை வேண்டும். காசியில் இருப்பவர்தான் தட்சிணேஸ்வரத்திலும் வேலூர் மடத்திலும் இருக்கிறார். வேலூர் மடம் இப்படி தீர்த்தத்தலமாக அமைந்ததுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. புதியதொரு துறவியர் பரம்பரைக்கு அது ஒரு மையமாக திகழ்கிறது. துறவு லட்சியம் வேத காலத்திலிருந்தே வருகிறது. ஆனால் காலங்களுக்கு ஏற்ப அதில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. யுக ஆச்சாரியர்கள் அந்த மாற்றங்களை செய்கிறார்கள். அடிப்படை நிபந்தனைகளிலிருந்து சமுதாயத்தின் அன்றைய சூழ்நிலை மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் இந்த மாற்றங்களை செய்கிறார்கள். வேத காலம், உபனிஷத காலம், புராண காலம், பின்னாளில் புத்தர், சங்கரர், ராமானந்தர், மதுசூதன சரஸ்வதி போன்ற ஆச்சாரியர்களின் காலம், இவற்றிலெல்லாம் துறவு நெறியில் இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதை வரலாறு காட்டுகிறது. வேத கால துறவு வாழ்க்கையில் கடின தவங்கள், உடம்பை வருத்துகின்ற பயிற்சிகள் போன்றவை முக்கிய இடம் பெற்றன. உபனிஷத காலத்தில் கடின தவங்கள் மட்டும் ஒருவனுக்கு முக்தியை தர முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. முக்திக்கு ஆன்மீக ஞானமும் அவசியம் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இதிகாச புராண காலங்களில் துறவியர் சேர்ந்து வாழ தலைப்படுவதை காண்கிறோம். மகாவீரர் முதலில் துறவு நெறியை இயக்க ரீதியாக கொண்டு வந்தார். பிறகு புத்தர் தோன்றி துறவு நெறியில் பல முக்கிய அம்சங்களை சேர்த்தார். குறிப்பாக 5 கருத்துக்களை கூறலாம். துறவு என்றால் வெறும் கடின தவங்களும் பயிற்சிகளும் மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்ற கருத்தை கொண்டு வந்தது. 2. துறவியரை இயக்க ரீதியாக செயல்பட வைத்தது. 3. துறவியர் இயக்கத்தை மதத்தின் மையமாக்கியது. 4. துறவியர் இயக்கத்தை கல்வி மையமாக்கியது. 5. உலக மக்களின் துயர் துடைக்கும் பணியில் துறவியரை ஈடுபட செய்தது. புத்தரின் இந்த கருத்துக்கள் இந்து மதத்தில் ஊடுருவ சிறிது காலம் பிடித்தது. அதனை கிபி 8ஆம் நூற்றாண்டில் செய்தவர் ஸ்ரீ சங்கரர். இந்து மதத்தில் முதன்முறையாக ஒரு துறவியர் இயக்கத்தை ஆரம்பித்தார் அவர். துறவியரை 10 பிரிவினராக பிரித்து தசநாமி சம்பிரதாயம் என்ற மரபை உருவாக்கினார். ஆதிசங்கரின் பாதையில் ஞானத்திற்கு மட்டுமே இடமிருந்தது. துறவு பாதையில் பக்திக்கும் இடத்தை அளித்தார் ராமானந்தர். 12ஆம் நூற்றாண்டில் அவர் வைராகிகள் என்ற வைணவ துறவிகளை உருவாக்கினார். ஜாதி பேதமின்றி துறவு நெறியை மகாவீரரும் புத்தரும் முதலில் கொண்டு வந்தாலும் இந்து மதத்தில் அதனை அனைவருக்கும் திறந்து வைத்த பெருமை சுவாமி ராமானந்தரையே சாரும். துறவிகள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டு வந்தவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மதுசூதன சரஸ்வதி. இவ்வாறு உருவானவர்களே நாகா துறவியர். இவர்கள் பிராமண மற்றும் சத்திரிய ஆற்றல்களின் சங்கமமாக திகழ்ந்தனர். இவர்கள் 3 பிரிவினராக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு பிரிவும் அக்காடா என்று வழங்கப்பட்டது. தொடர்ந்த 19ஆம் நூற்றாண்டு வரை துறவு நெறியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. மாறாக துறவு நெறிக்கும் பெரிய சவால்கள்தான் 19ஆம் நூற்றாண்டில் எழுந்தன. விஞ்ஞானம், மேலே கலாச்சாரத்தின் ஆதிக்கம் போன்ற பல காரணங்களால் துறவு நெறி
இழிவாக பார்க்கப்பட்டது. துறவி சமுதாயத்தின் ஒட்டுண்ணியாக பார்க்கப்பட்டான். அந்த நேரத்தில்தான் சுவாமி விவேகானந்தர் பாரத திருநாட்டின் துறவு வானில் ஒரு விடிவெள்ளியாக தோன்றினார். சமுதாய கடமைகளை வலியுறுத்தி இந்திய வரலாற்றில் எழுந்த முதல் துறவியர் இயக்கம் தோன்றியது.